வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, பின்னாடி பார்க்கும்போதே தெரியுதில்ல, ஏன்னா கிருஷ்ணரும் பப்புனும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்குது. பார்த்தா சிரிக்காமல் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி காமெடி பார்த்து ரசிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ பால விநாயக நாடக சபா குழுவினர் சார்பாக ஐயப்பன் பிறப்பு ஐயப்பன் கோவில் ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்டன் ஆலயம் அறக்கட்டையில் மண்டல பூஜைக்கு நடந்த தெருக்கூத்து வீடியோவை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோவை பாருங்கள். வீடியோக்கான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை தட்டிக்காங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எல்லா பல்லுமே எனக்கு ஒண்ணு கூட உள்ளடா, நல்லா தான் இருக்குது. எப்படி நல்லா உழு சாமி? ஏன் அப்படி சொல்றேன்? எல்லாம் ஏழுமலைக்கு வர பக்தர்கள் ஆண்டவனே பொக்கவாயினே கோயிந்தா கோயிந்தா. சாத்தகி சாமி அப்படி கிடையாது. ஆமாம், ஆண்டவனே பகவானே கோவிந்தா கோவிந்தா அப்படி என்று துதிப்பார்கள். சீமான புட்டி வாயினே கோயிந்தா கோயிந்தா. டேய், நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல வகை எண்ணெய் தயாராகுது. தேங்காய் எண்ணெய் இருக்கு, கடலக்கொட்டை எண்ணெய் இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு எண்ணெய் இருக்கு, விளக்கு எண்ணெய் இருக்குது. இப்படி பல வகையான எண்ணெய் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தயாராகுது. இந்த மாதிரி கிடைக்குது. ஆனா சீமெண்ணெய் மட்டும் ஏன் நீ குறிப்பா சொல்ற? சீமான புட்டிக்கு அதுக்கு வேக்கன்சி எப்படி? இப்பதான் எல்லாம் கரண்ட் பில்லு கரண்ட் வந்துருச்சு. இங்கெல்லாம் வந்து சாமி இப்பதான் கரண்ட் வந்து சுட்டு போட்டா கரண்ட். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாரும் வீட்லயும் உழுதுதான் ஃபேமஸ். அதனால அந்த சீமான புட்டி ஒண்ணுக்கும் லைட்டா அது வாய் இப்படி விரிஞ்சுனுக்கும் எரிஞ்சுன்னு அதுல இப்படி திரிக்கும் தகதகா தகதகான்னு எரியும். அதனால அந்த மாதிரி அந்த வாய் உண்டு சீமான புட்டி வாய். அப்படி கிடையாது. ஸ்ரீமந்தமூர்த்தி நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அண்ட புண்டவாயா அகர்த்து ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா. எப்படி? அண்ட புண்டவாயா அகர்த்து ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா. ஏலகிரி மலைக்கு ஜவாரி மலைக்கு சந்தல் கொண்டு விட்டுனுக்கிற பெண்ண. ஆமாமா. அப்படி என்று யார் சொன்னது? ஏழுமலைக்கு எல்லாம் காசு எட்டுன்னு வர பக்தர்கள். அப்படி கிடையாது. அண்டத்தை உண்டமாயா கோவிந்தா கோவிந்தா. ஆயர்பாடியிலே எதற்கு? ஆயர்பாடியிலே அசோதா பிராட்டியாரிடத்திலே வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிற போது குழந்தை பருவத்திலே அன்னை அறிந்த காரணத்தினால் வாயை துறந்து காட்டுகிற போது அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமோ பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியும் அங்கத்திலே பார்த்தாரா. அதனால் அண்டத்தை உண்டமாயா கோவிந்தா கோவிந்தா. ஏழு மேல மேல தெங்கனவனே கோவிந்தா கோவிந்தா. ஏன்னா வேற எங்கேயும் ஆண்டவருக்கு இடமே கிடைக்காதா? எல்லாத்தாவும் கேமரா இருக்குது சாமி, காட்டுல மட்டும்தான் வைக்கல. ஒண்ணும் அனுபவம் பேசுது. அனுபவம் எங்களுக்கு பேசுறது, உனக்கு தான் ஒவ்வொரு பேசுது. அப்படி கிடையாது. என்ன சொன்ன? என்ன சொன்னா வடக்கு மலை ஏழுமலை மேல தெங்கனவனே கோவிந்தா. அப்படி கிடையாது. ஏழுமலை என்று சொல்லக்கூடிய திருப்பதி மலையிலே அமர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் திருப்பதியில் அமர்ந்து இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியே கோவிந்தா கோவிந்தா. தேவைக்கு மெண்டக்காரனே கோவிந்தா கோவிந்தா. யாருக்கு? தேவைக்கு தேவைக்கு அப்படின்னு யார் சொல்றது? ஐயோ, இருமுடில காசு போட்டு அந்த உண்டிகளை காசு போட்டு லட்டு வாங்கும் போது சொல்றாங்க. ஐயோ சாமி. அப்படி கிடையாது. தேவகிக்கு பிள்ளையாக பிறந்த காரணத்தினால் தேவகி மகனே கோவிந்தா. அப்படியா? ஆமா. மணல் ஓட திருடி வித்தவனே கோவிந்தா கோவிந்தா. மணல் எதுக்குடா நாத்திருக்கணும்? விக்கிறது இல்லையா மணலையா? தியான் மணலையா? மணல் மணல். ஆண்டவனே பகவானே காக்க வர வேண்டும் கோவிந்தா கோவிந்தா. கக்கலா காக்கா மேல எகிரி உழுந்து போறவனே கோவிந்தா கோவிந்தா. அதான் எகிரி உழுந்து. ஆமா. அப்படி எப்படி எதற்கு காக்கான்னு சொல்ற? நீ மேல போறது இல்ல, காக்கா மேல மேல காக்கா மேல எகிரிட்டு போறது இல்ல. அழகா ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு வாகனம் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது விநாயக பெருமானுக்கு பெருச்சாலி வாகனம், முருக பெருமானுக்கு மயில் வாகனம்,
இங்க அமர்ந்திருக்கிற பாரு ஐயப்பன், அவருக்கு புலி வாகனம். ஓஹோ. ஆனா எனக்கு என்ன வாகனம்? உனக்கு எது சாமி? கருட வாகனம் மீது ஏறி வருவாயே, காட்க வர வேண்டும் கோவிந்தா. அப்படியா? கருட வாகனம்டா. கருட வாகனம் காக்கா மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியும். அப்பாரு சாமி, பக்கடா மேல பள்ளி கொண்டவரே கோவிந்தா கோவிந்தா. இது எல்லாத்தையும் விட நல்லா இருக்குது. பல வகையான பதார்த்தங்கள் இருக்கிறது. ஆனா பக்கடாவை மட்டும் ஏன் நீ குறிப்பிட்டு சொல்ற? சாமி, முறுக்கு மேல விழுந்தா முறுக்கி போய் உழுந்து போயிருவேன். சரி சாமி, மிச்சர் மேல விழுந்தா மிச்சர் மேல உட்கார முடியாது உன்னால. ரவுண்டு முறுக்கு மேல உட்கார முடியாது, அது எண்ணெயில் நமுத்து போயிடும். சரி. காரா பூந்தி மேல உட்கார முடியாது. பேக்கரி கல்லே நல்ல ஸ்ட்ராங்கா அப்படி அடிச்சா இப்படி வர்றது சின்ன வெங்காயம் பக்கடா. பெரிய வெங்காயம் பக்கடா நொறுங்கி போயிடும். சரி. சின்ன வெங்காயம் பக்கடா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதனால எனக்கு தெரியும். அனுபவம். ஆமா, தொழில் இல்லையா, போடக்கூடாது. அப்படி கிடையாது. பார்க்கடலிலே பள்ளி கொண்டவா கோவிந்தா கோவிந்தா. சாக்கடை தண்ணியில சாணம் பண்ணவனே கோவிந்தா கோவிந்தா. புனிதமான தீர்த்தம்க்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஆர்பி டேம் இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. பெங்களூர் சாக்கடை தண்ணி. அங்கதான் போய் இந்த காரியம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அங்க போய் அந்த தீர்த்தத்துல முழுகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆத்துல அந்த தோஷம் போகும்னு சொல்லுவாங்க. சரி, அதை விடு. அதை விட சிறந்தது என்றால் காவேரி இருக்கிறது. இப்பேரிப்பட்ட தீர்த்தம் எல்லாம் இருக்கும் போது ஆனா சாக்கடை தண்ணியில் ஸ்நானம் செய்தவா கோவிந்தான்னு சொல்றியே, அதனுடைய மகிமை என்ன? அதோட அற்புதம் பலவிதம் இருக்கிறது. எப்படி சொல் பார்க்கலாம். சின்ன பையன் சிறுநீரகம், பெரிய ஆளுங்க மூத்திரம், காலையில பார்த்தா பாத்ரூம் கட்டி கட்டியா மென்னதனும் வரும். அது மட்டும் கிடையாது, காய்கறியில அழுகி போன காய்கறிகள் எத்தனையோ வகையான கலந்து வாசமாக இருக்கும். அதில் குளிர்ந்து எழுத்துட்டே போகும். இப்படி இறங்கிட்டு ஏறினா போகும். உனக்கு பின்னாடி 4-5 பேர் உருட்டின்னு வருவாங்க. 4 காலில். எதுக்கு? 4 காலிலே வரும். அந்த அளவுக்கு வாசனை உன்னை பிடிக்கிறதுக்கு. வாசனை பிடிக்கிறது. சொல்லுவதை பார்த்தால் எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏதோ தவறாக பேசுகிறார். தவறா சொல்ல. அப்படி கிடையாது. திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டவா கோவிந்தா கோவிந்தா. பச்சை வெத்தில சுருட்டின்னு போனவனே கோவிந்தா கோவிந்தா. எதுக்கு? பச்சை வெத்தல. அப்படி கிடையாது. பச்சை திருமேனியோனே கோவிந்தா கோவிந்தா. என்னுடைய மேனி பச்சை திருமேனி, அதனால பச்சை திருமேனியனே கோவிந்தா. சாமி, வீட்டுல எத்தனை டேஸ் இருக்குது? ஏப்பா நிறைய இருக்கு. நிறைய இருக்குது. இங்க ஒரு டேஸ் வச்சிருக்கீங்க. அப்படியா? வேணும்னா தரேன். சரி சாமி. என்ன வார்த்தை? சார் திருடி அநேக வணக்கம். இது சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் வேலை வாங்கினியா? ஆச்சானா தேவின்ற பாலா. ஐயோ நீ அவருக்கு ஆச்சானா தேவின்ற பாலா. ஆச்சானா தேவின்ற பாலா. ஐயோ நீ அவருக்கு ஆச்சானா தேவின்ற பாலா. ஆச்சானா தேவின்ற பாலா. ஐயோ நீ அவருக்கு ஆச்சானா தேவின்ற பாலா. ஆச்சானா தேவின்ற பாலா. ஐயோ நீ ஆண்டவரை கண்டவுடனே வந்தடி பணிந்த காரணத்தினால் சுகம் பெற்று வாழ்ந்திருப்பா என்று ஆசீர்வாதம். நின்னாவே ஒரு மலையே நின்னுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு உருவம் பெருசு இல்லையா? அப்படி இருந்த போதிலும் ஏன்னா நேரம் நெருங்கி விட்டது, வீண் வார்த்தை பேசக்கூடாது. சாமி ஒன்னும் குளிக்கலையா? காரணம் விடிய காலை நல்ல வேலை இருந்த போதிலும் தெய்வீக போன்ற திருசபை, இந்த திருசபை முன்பதாக இப்ப என்னப்பா பிரம்ம முகூர்த்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் பண்ற டைம் இது. ஆமா, இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த வேடத்தை தரித்து காட்சி அளிக்கக்கூடிய நேரத்திலே நான் யாரு இனி யார் என்பது என்னுடைய விளக்கங்கள் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன். கவனமா கேட்கணும். கண்டிப்பா கவனங்கிட்ட கேட்பார்.
நான் பாமனாக வந்தேன் நிரந்திர வையகத்தை அளந்தேன் நான் பாமனாக வந்தேன் அன்றி ஒரு கோட்டை நரகரை கடந்திட வென்றேன் அன்றி ஒரு கோட்டை நரகரை கடந்திட சாத்தகி ஆமி யுகமோ 4 ஆமா ஆமா கிரேதா ஆமா திரேதா ஆமா துவாபுரி ஏய் கலியுகம் ஆமா இப்ப நடந்து கொண்டிருப்பது கலியுகம் ஆமா அப்படி இருந்த போதிலும் ஆ முதல் யுகத்திலே ஆஹா மாலாகிய மகாவிஷ்ணுவாக இருந்தேன் ஆமா எந்த யுகத்துல முதல் யுகத்துல கிரேதா யுகத்திலே ஓஹோ அப்படி மாலாகிய மகாவிஷ்ணுவாக இருக்கிற போது ஆ. என்னிடத்திலே ஜெயன் விஜயன் என்று சொல்லக்கூடிய 2 துவாரப்பாளர்கள் இருந்தார்கள் ஆஹா அப்படி இருக்கிற போது ஆ அவர்களுக்கு என்ன கட்டளை என்ன ஜெயன் விஜயன் 2 பேர்களுக்கு என்ன கட்டளை இட்டிருந்தேன் என்ன கட்டளை நான் சேஷ சயனத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆஹா என்னை பார்ப்பதற்காக எந்த ஒரு பக்தர் வந்தாலும் அவர்களை அனுமதிக்க கூடாது என்று கட்டளை இட்டிருந்தேன் ஆமா அப்படி கட்டளையிட்டிருக்கிற போது ஆ. என்னை பார்ப்பதற்காக ஆ. பிரம்மதேவனுடைய பிள்ளைகள் ஆ. இந்த விஷ்ணுவுடைய பக்தர்கள் ஆ. கனகசனந்தனர் என்று சொல்லக்கூடிய ஆ. என்னை தரிசிப்பதற்காக வருகிறார்கள் ஆஹா என்னை தரிசிப்பதற்காக வருகிறார்கள் ஆமா அப்படி வருகிற போது போது ஜெயன் விஜயன் 2 பேரும் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் ஆமா ஆண்டவரை பார்க்க முடியாது ஆஹா ஆண்டவர் நிதிரையில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே ஆ. அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது ஆஹா கோபம் வந்த உடனே ஆ. என்ன செய்தார்கள் என்ன எப்பொழுது எந்த ஆண்டவரை பார்க்க முடியாது என்று எங்களை தடுத்து நீ நிறுத்தினாயோ ஆஹா அந்த ஆண்டவரை விட்டு நீங்கள் பிரிந்து போக வேண்டும் பிடி சாபம் ஆமா அப்படி என்று சொன்ன உடனே ஓய். அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு ஆமா. என்னுடைய பாதத்திலே வந்து விழுந்து ஆஹா ஜெயன் விஜயன் 2 பேரும் அழுகிறார்கள் ஆமாங்க ஐயா எப்படி உங்க பாதத்தில் விழுந்து அழுறாங்க அழுகிறார்கள் ஆமா அப்படி என்று அழுந்த உடனே ஆ. முனிவருடைய சாபம் முற்றிலும் பலிக்கும் ஆமா ஆமா அதற்கு பரிகாரம் விமோச்சனம் செய்யலாம்